நிதிநிலை அறிக்கை விவாதம் சட்டமன்றத்தில் இன்றைக்கி எப்படி நடந்துச்சு? எதிர்க்கட்சி என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஆளுங்கட்சி எப்படி பதில் சொன்னாங்க? எதிர்க்கட்சி எம்எல்ஏ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி மினிஸ்டர் சொன்ன பதில்லாம் உண்மையிலே வியக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. நம்ம மூளையெல்லாம் புது அனுபவங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த கேள்வி பதில் இருந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு, இதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎம் முரளி. 2 நாளுக்கு முன்னாடி நிதிநிலை அறிக்கை அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் பண்ணார். இந்த பட்ஜெட் தாக்கலை பார்த்துட்டு உலக நாடுகளே வியந்து போயிட்டாங்க. அமெரிக்க அதிபர், சீனா, ரஷ்யா போன்ற உலக நாடுகள்லாம் எப்படி ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் வந்து 2.5 வருஷம் கூட கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட் மிக மக்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது. உண்மையிலே 50 வருஷமாக இந்த திராவிட கட்சியிலிருந்து ஒன்றுமே செய்யலை. நாடி நரம்பு எல்லாமே மக்கள் சிந்தனை மட்டும் இருக்கக்கூடிய ஒருத்தனால தான் இப்படிப்பட்ட பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியும். இதை பார்த்து உலக நாடெல்லாம், தலைவா உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தாங்க? உங்கள் ஆலோசனை குழுலாம் ஒரு 10 நாளைக்கு எங்கள் நாடுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அப்படி அருமையான பட்ஜெட் போட்டிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து அப்படியே டெய்லி சாமிகளுக்கு பால விஷயம் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. ரைட், இது ஒரு பக்கம் இந்த கூத்து குடும்பம் நடக்க, மறு ஒரு பக்கம் இதுக்கு இன்றைக்கி விவாதம். அந்த தாக்கல் பண்ண பட்ஜெட்டுக்கு விவாதம். அதில் காலையில் 9:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போகிறப்ப பட்டையை கட்டையை அடிச்சுட்டு வந்து, தெய்வமே இன்றைக்கி எதிர்கட்சியிலேருந்து எவனும் இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, கேட்டாலும் நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம், அதுக்கு மட்டும்தான் ஓகே சொல்லுங்கள். சபாநாயகர் ஐயா, நீங்கள் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பேசி பிளான் பண்ணிக்கோங்க, ஏதாவது தப்பு தவறு செஞ்சுருந்தா மனுஷங்க அப்படின்னு காலைல 9:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதிர்கட்சியிலேருந்து கவனம் ஈர்ப்பு தீர்மானம் விட்டாங்க. என்னடா ஏற்கனவே பல பிரச்சனை, திடீர்னு கவனம் ஈர்ப்பு தீர்மானம் விட்டாங்க. சரி ரைட், எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதில் மிக முக்கியமான விஷயம் 3 விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. குறுகை சாகுபடி விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், அனைத்து கட்சி கூட்டம் உடனே கூட்டணும், கர்நாடகா அணை கட்டுறதை உடனே தடுக்கணும். அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இதை கேட்டுக்கின்ற எதிர்கட்சியை முந்திரி கோட்டை அமைச்சர்கள் டப்புன்னு எந்திரிச்சு, என்ன நம்மளை மீறி கேள்வியெல்லாம் கேட்குறாரு, தப்பு தப்பு தப்பு, எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்? இங்கே தான் அனைத்து கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இங்கே இருக்கீங்களே, இங்கே தானே நம்ம தீர்மானம் போட்டோம், எதுக்கு திரும்ப 100 நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு பேசி திரும்ப அதெல்லாம் டீ காபி செலவு கவர்மெண்ட்டுக்கு வந்து நஷ்டம் வராமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட சொன்னப்பா, அனைத்து எம்எல்ஏ கூட்டம் கிடையாதுப்பா. இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னா நாம் தமிழில் சில கட்சிகளாக இன்னும் சட்டமன்றத்துக்குள்ளே வரல. அவங்களோட நிலைப்பாடு என்ன, நம்ம ஒற்றுமை எப்படி காமிக்கணும்? கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அணை கட்டுவோன்னு சொல்லி நம்மளோட விரும்பு பண்ணுறவன் காங்கிரஸ், பிஜேபி ரெண்டும் இன்றைக்கி பெரிய தேசிய கட்சி 2 வெவ்வேறு பாதையில் இருந்தாலும் இன்றைக்கி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக அணை கட்டக்கூடாதுன்னு இன்றைக்கி கர்நாடகாவில் உள்ள எல்லா லெட்டர்பேர்டு கட்சி, தேசிய கட்சி வரைக்கும் ஒற்றுமையாக செயல்படுது. தமிழ்நாட்டை ஏன் நீங்கள் எல்லா கட்சியும் கூட்ட மாட்டீங்க? இதில் உங்களுக்கு என்ன ஈகோ, உங்களுக்கு என்ன ஒரு பெரியாள்ன்ற ஒரு எண்ணம், ஹெட்வெயிட் இருக்கலாம், ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை முடிச்சுக்கிட்டே இருக்கப்ப டப்புன்னு நம்ம வளர்ந்த அமைச்சர் இருப்பார்ல, பேஸ்கெட் பாலில் விளையாடுவார்ல, அந்த அமைச்சர் இருந்துச்சு, நான் அப்பெல்லாம் செய்ய முடியாங்க, நான் அந்த வளர்ந்த அமைச்சர் இருப்பார்ல, டீலிமிட்டேஷன், அதுக்கு அனைத்து எம்பிக்கள் கூட்டம் நாளைக்கு கூட்டுறோம் முதலமைச்சர் தலைமையில். திமுக தரப்பில் வந்து எல்லா எம்பிக்கள் வருவாங்களா? அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உத்தரவாதம் கொடுப்பாரா? நடக்குமா நடக்காதா சொல்லுங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படின்னா சபாநாயகர், இங்கே என்ன நடந்துக்கு இருக்கு, நம்ம என்ன விவாதம் நடந்திருக்கோம், இவன் வேற ஒரு பக்கம் இடையில இருந்துச்சு, இடையில எழுதி வைக்க டென்ஷன், தயவுசெய்து உட்காருப்பா, இனிமேல் நீ பேசவே வேணாம், இங்கே நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தவே கெடுக்க நீ ஒரு ஆளுதேன், எந்த கேள்விக்கும் சரியான பதிலே சொல்ல மாட்டேற, என்ன நீ எல்லாமே குழப்பி சொல்கிற, தயவுசெய்து உட்காரும், கையை காலை கூட பிடிக்கிறேன், ஒரு ஆள்னாலதான் எனக்கு தொண்டை தண்ணியை வத்தி போச்சு, தயவுசெய்து 2 லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து உட்காந்து குடிச்சிக்கிறேன், முடியலப்பா, என்னை ஏன்பா கிறுக்குத்துறீங்க ஐயோ அப்படின்னு சபாநாயகர் இருந்து புலம்புற சவுண்டு கேட்குது. மக்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த கூத்து கொடுமைலாம் முடிய டப்புன்னு சிஎம் வந்துருச்சு, நீங்கள் பேப்பர்லாம் படிக்கலையா, மக்களுக்கு கொடுத்துட்டோம், விவசாயிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு எதிர்கட்சி தலைவா நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டீங்க, நஷ்ட கொடுங்க தலைவா, என்ன தலைவா அப்படின்னு இவருங்கிறது பால் அடிக்க பெரிய ஃபன்னு. சட்டமன்றமே இன்னைக்கு அந்தாள் பல்டி அடித்து சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான காமெடி டைமாக போய்க்கிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச திரும்ப உடனே யார், ரகுபதி எந்திரிச்சு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், ஆளுங்கட்சி அமைச்சராக 3% கமிஷன் வாங்குறாங்க, 4 பக்கம் கமிஷன் வாங்குறாங்கன்னு பூரா குற்றச்சாட்டு வைக்கிறது. அது என்ன கேளுங்கப்பா அப்படின்னு எந்திரிச்சு சொல்ல, அதே மாதிரி சமூக ஊடகங்களை வச்சு பொய்யா பரப்பி நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க, அதனாலே நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க, நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம்னு அவர் சொல்ல உடனே எந்திரிச்சு யார், நீர்வளத்துறை அமைச்சர், தாவேகாவின் பொதுச் செயலர், அப்பா நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது,
எப்படி சொல்ல முடியும்? இந்த இடத்துல நாங்கள் லஞ்சம் வாங்கினா, மாமூல் வாங்கினா, ஊழல் பண்ணா எங்கள் முதலமைச்சர் இந்த சீட்டில் விட்டு வெளியே ஏற்றி விடுவார். அதெல்லாம் தவறு. அப்படிலாம் நடக்கவே இல்லை. கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாமே எங்கள் எம்எல்ஏ, எங்கள் அமைச்சர்கிட்ட இருக்குன்னு அவருக்கும் சொல்ல ஒரே ஃபன்னாகவே இன்னைக்கு சட்டமன்றம் இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை சம்மந்தமாக, பட்ஜெட் சம்மந்தமாக எதுவுமே பேசவில்லை. மிக காரசாரமாக போயிட்டு வருது. ஆளுங்கட்சினா எதிர்கட்சி வச்சு வடுஜோராக வச்சு செஞ்சுட்டாங்க. முட்டா பீஸு, முரட்டு பீஸுகளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டதா பொதுமக்கள் அப்படியே அங்கங்கே சொல்லி சிரிக்கிறாங்க. உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்போ நாங்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னு மக்கள் துண்டை போட்டு எல்லாம் போச்சு, நான் எதுவுமே நீ கிடையாது, போச்சு போச்சுன்னு புலம்பக்கூடிய சவுண்டு தமிழ்நாடு முழுக்க கேட்குது. ஒரு முதல் பட்ஜெட் கூட்டத்துக்கே தமிழ்நாடே கொந்தளிக்குதுன்னா நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? இந்த கூட்ட பட்ஜெட் தொடரை பார்த்து இந்தியா மக்கள், உலக நாடுகள் என்ன நினைக்க போகிறாங்க, என்ன மாதிரி அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்பாங்க, இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த கூட்ட பட்ஜெட் தொடரில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.